ரேகா ரேகா போகாதே ஓடாதே நீ இருந்தால் நான் இருப்பேன் ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா ரேகா ரேகா இப்போ ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாட நமக்கு 6 வயசா நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது. இந்த இடம் நீ எங்கே போனாலும் கடைசியில் நீ என்னை தான் சந்திக்கணும். வெளியே வந்துருமா. எங்கே ஓடி ஒளிய போகிறேன்? உன்னை எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓடி ஓடி விளையாண்டதெல்லாம் போதும், சீக்கிரம் வெளியவாமா. ரேகா 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 இந்த காட்டில் நிறையா பாம்பு இருக்கு. பாம்புகிட்ட மாட்டிக்கிட்ட உயிரே போயிடும். என்கிட்ட வந்தீங்கன்னா ரேகா என்னையா தேடுறீங்க? ரேகா என்ன எவ்வளவு தூரம் ஓட போறீங்க? ரேகா நில்லு. ரேகா ஒலிம்பிக்ல ஓடினாலும் மெடல் கொடுப்பாங்க. இங்க ஓடுனா ஒண்ணுமே கிடைக்காது. எங்க ஓடுனாலும் கடைசியில நான் தான். ரேகா ரேகா அழகா சொன்னா எதுவுமே கேட்க மாட்டீங்க. இப்படிதான். அம்மா சிறுமலை கூட்டாளி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வராதானே சொன்னா, அதுக்கு ஏன் போயிட்டு ரொம்ப அழட்டிக்கிறீங்க? அவனா சின்ன பிள்ளையா? நீங்க போய் படுங்கம்மா. ஏங்க கொஞ்சமாவது பொறுப்புள்ள அண்ணன் மாதிரி பேசுறீங்களா? தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல, முதல்ல என்ன செய்யறதுன்னு யோசிங்க. நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப எந்திரிச்சு எங்க போறீங்க? யோசிக்க. அதுக்கு எதுக்கு ரூமுக்கு? எனக்கு படுத்துக்கிட்டே யோசிச்சாதான் நல்லா யோசிக்க முடியும். பேச்சு தான். போய் தண்ணி கழிக்கிட்டு வா. பேர் ரேகா.
பஹாவுக்கு காடையில் போயிருக்காங்க. இப்போ காடி மட்டும்தான் இருக்கு. ஆளை காணோம். எந்த இடத்துல? கோலப்பிலா போகிற வழியில், ஹைவேலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். எத்தனை நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் இல்லை, இப்போ தான் ஒரு 2-3 மணி நேரம் ஆயிருக்கு. சரி சார், இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ அந்த இடத்துல யார் ஆக்டிவாக இருக்கா? பஹாவ் பஹாவ் எனக்கு தெரிஞ்சு போத்தல் கடை முருகன் சார். போத்தல் கடை முருகனா? ஆள் எப்படி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் சரக்கு வாங்கி விற்கிறவன் சார். அந்த ஏரியாவுக்கு மெயின் ட்ரக் டீலர்னா அவன் தான். பட் பொண்ணுங்க விஷயத்தில் அவன் தலையிட மாட்டான் சார். ஐ ஷுவர்? வெரி ஷுவர். சரி, அவனை பார்க்கணுன்னா எப்படி? பார்க்கலாம் சார். நான் வேணா அரேஞ்ச் பண்ணிட்டா? நோ நோ நோ, இதில் நீ இன்வால்வ் ஆகாத. அவன் அட்ரஸ் மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி வை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். அந்த ராஜு கொலை கேஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். ஏன்னா அவன் பெயிலில் வந்திருக்கான்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நாள் நான் பார்த்துக்கிறேன் சார். அண்ணா இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? பழனி வந்திருக்கேன்னு போய் சொல்லு. என்ன விஷயம்? பழனி வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்றான்ல. ஹலோ அண்ணா, பழனி வந்திருக்காரு. ஓகே சரிண்ணா. வாபல்டி வந்து உட்காரு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டா போச்சு. வந்து உட்காரு. ஒரு பேக் சாப்பிடு. எனக்கு வேணாண்ணே. வேணாமா? நம்ம ஒன்னா தண்ணி அடிச்சு ஒரு நாள் ஆச்சு. சும்மா சாப்பிடு பழனி. நான் தான் சொன்னல பேசணும்னே. என்ன சவுண்டு ஏறுது? நம்ம எத்தனை வருஷமா தொழில் பண்றோம். நான் உங்களை எவ்வளவு நம்பியிருப்பேன். நான் இல்லைன்னு சொல்லியே. நம்ம பண்றது சரக்கு வியாபாரமா இருந்தாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? காசை வாங்கிட்டு ஏன சரக்கு அனுப்பல? சரக்கு அனுப்பலன்னு உனக்கு யார் சொன்னது? சரக்கு கைக்கு போய் சேரலன்னு எக்கச்சக்க கம்ப்ளைண்ட். அப்ப நீ என்ன சந்தேகப்படுற? சரக்கு போய் சேரலன்னா பழனி அட்டத்தில் மாட்ட நம்ம உடம்புல அப்படி பசுக்குன்னு ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கே தெரியாம ரத்தத்தை உறிஞ்சிரும். சும்மா விட்டோம் நமக்கு தாபத்து. அதனால புடிச்சு நசுக்கி சாவடிச்சிருமா. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? நமக்கும் ஆள் இருக்கு தெரியும்ல. கத்து கொடுத்த எனக்கே சொல்லி தர பாக்குறியா? வேலு, அவனை இழுத்துட்டு வாங்கடா. என்னண்ண பூச்சாண்டி கேட்டுறீங்களா? டேய், ஒண்ணுமே இல்லாத உன்னை ஒரு நேரம் பேச விட்டதே பெருசு. ஒரு நேரம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்க. நான் என்னென்ன கேட்டுட்டேன்? ஏன் சரக்கு போய் சேரலான்னு கேட்டேன். அடிக்கடி இப்பெல்லாம் போலீஸ்க்கு வேற நியூஸ் பேசுறது, அதுவும் எப்படின்னு தெரியல. அத நீ இந்த அட்டை கிட்ட தான் கேட்கணும். மன்னிச்சிரு பழனி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் சொல்லி கொடுத்தது நல்லா கத்துக்கிட்டேன். புதுசா வர்றவனுங்களை எவனையும் நம்பாதேன்னு சொன்னேன். அதை மட்டும் ஏன்டா கேட்கல? உனக்கே ஓல வைக்க பார்க்கற அந்த துரோகி, இவனுக்காக நீ ஏன் கூட சண்டைக்கு வரியா?
முனே யாருன்னு பாரு.